ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சென்னையிலே ஃபேமஸான ஆறுபடை முருகன் கோவிலுக்கு தான் போகிறோம். போகலாமா? ஆமாம் நண்பர்களே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் சீக்கிரமாக எழுந்து ஆறுபடை முருகன் கோயிலுக்கு கிளம்பியாச்சு. நீங்கள் ஆறுபடை வீடையும் ஒவ்வொரு வீடாக தனித்தனியாக போய் பார்க்குறது போல இங்கே ஒரே இடத்துலையே கோயில் அமைப்பு செஞ்சு வச்சுருக்கறனால நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் நண்பர்களே. சரி, எங்கள் பஸ்ஸில் போகலாம் அப்படின்ட்டு பஸ் ஸ்டாண்டு பஸ் வந்துச்சு நண்பர்களே. பஸ்ஸில் ஏறி உட்காந்து நமக்கு எப்போயுமே கார்னர் சீட்டு தான் பிடிக்குங்கனால கார்னர் சீட்டில் ஜன்னல் ஓரமாக உட்காந்து சென்னையோட அழகை ரசிச்சுக்கிட்டே கிளம்பியாச்சு. போகிற வழியில் நம்ம சென்னையில் தான் இருக்கமான்னு எனக்கே ஒரு சந்தேகம். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்களா? நீங்களே பாருங்கள், நான் சென்னையில் தான் இருக்கேனான்னு எனக்கே சந்தேகம் வந்தது. உங்களுக்கும் வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இது காலகோஸ்திரா அப்படிங்கிற அறக்கட்டளை தான் போகிற வழியில் நம்ம பார்த்தோம். இங்கே தமிழ்நாட்டின் பாரம்பரியமான பரதநாட்டியம், சிலம்பம், நிறைய கலை விழாவெல்லாம் இங்கே வச்சு நடக்குமா. இவங்க சிலைகள் அது இதுன்னு செஞ்சு அந்த ரோட்டு வழியாக போகிற வழியில் நிறையா வச்சுருக்காங்க. பார்க்கவே மனசுக்கு நிம்மதியாகவும் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கடற்கரை அலைகள் சவுண்டு நம்ம காதுக்கு கேட்டதுனால இங்கே பெசநகர் பீச்சில் உள்ளாக்க என்ட்ரி ஆயாச்சு. கடற்கரை ஓரமாக நடந்து கடல் அலையவும் காற்றோட சவுண்டையும் கேட்கும்போது மனசுக்கு நிம்மதியாக இருக்கும். அது தனிமையில் போகும்போது இன்னும் நிம்மதி அதிகமாகவே கிடைக்கும். கிட்டத்தட்ட கோயில் கிட்டக்க வந்தாச்சு. நம்ம தனியாக போகாமல் நண்பர் ஒருத்தர் கால் பண்ணியிருந்தேன். அவர் தான் நான் சென்னைக்கு வந்தவொடனே எனக்கு கிடைச்ச முதல் நண்பர். அவரை கூப்பிட்டுட்டு வாங்க நண்பரே 2 பேரும் சேர்ந்து போகலான்ட்டு நான் கால் பண்ணி கூப்பிட்டதுனால வந்துட்டார். சரி வாங்க ஒன்றா போகலான்ட்டு அவரை வீடியோ எடுக்க விட்டாச்சு. நம்ம ஒரு வழியாக இங்கே அறுபடை முருகன் கோயிலுக்கு வந்தாச்சுன்ட்டு ஒரு சீனை போகிறதுக்காண்டி அவரை வீடியோ எடுக்க சொல்லியாச்சு. ஆமாம் நண்பர்களே, சேர்ந்தாச்சு. நீங்கள் ஆறுபடையும் நீங்கள் பார்க்கணுன்னா இங்கே பெசநகரில் இருக்க இந்த அறுபடை முருகன் கோயிலுக்கு ரீச் ஆகி பார்த்துக்கோங்க. நமக்கு கோயில்னு ஞாபகம் வந்தாலே பூ மாலைகள் தான் ஞாபகம் வரும். அதுபோல் கடைகள் வெளியே நிறையா இருந்துச்சு, வளையல் அது இதுன்னு. சரி நம்மளும் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு பக்தி பரவசம் அதிகமானதுனால செருப்பை கலட்ட மறந்துட்டேன். நண்பர்கிட்ட டேய் செருப்பை கழட்டிட்டு போகணுண்டா கோயிலா அப்படிங்கும். சரி செருப்பை வெளியே கழட்டி போட்டு போகலாம். செருப்பை வெளியில் கழட்டிட்டு உள்ளே போகலான்னு நண்பரையும் கூப்பிட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு. வெளியில் ஒரு மரமும் இருந்ததுனால அந்த என்ட்ரி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள். உள்ளே போனோடனே அவ்வளோ அமைதியாக இருந்துச்சு. நவகிரகங்கள், கோபுரங்கள், அந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கப்புள்ஸ் வேறு ஃபோட்டோ ஷூட் வேறு எடுத்துக்கிட்டாங்க. அதையும் பார்த்தேன். சரி நம்மளும் உள்ளே போகலாம் அப்படின்ட்டு என்ட்ரி கொடுத்தாச்சு. உள்ளாக்க போனோம். போய் விசிட் பண்ணலான்ட்டு ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு சிலையும் ஒவ்வொரு அமைப்பையும் எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு உள்ளே நுழைஞ்சாச்சு. கோபுரம் கிரனைட் கல்லால் செதுக்கியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. சரி உள்ளே போய் முதல் சன்னதியான விநாயகர், அதாவது கணபதி விக்னேஸ்வரா அப்படின்ட்டு நிறைய பேரில் அழைக்கப்படுற விநாயகரை தான் பார்க்க போயிருக்கோம். முதல்ல விநாயகரை கும்பிட்டுட்டு விநாயகர்லேருந்து ஆரம்பித்தாதான் சுழி போட்டு செயலதுவும் தொடங்குன்னு சொல்கிற மாதிரி அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி விநாயகரை வழங்கிட்டு திருப்பரங்குன்றம் தான் நம்ம முதல்ல பார்க்க போகிறோம். திருப்பரங்குன்றம் யாவும் வந்தோடனே தெய்வானையை திருமணம் செய்து கொண்ட வீடு தான் திருப்பரங்குன்றம் அப்படின்னு நம்ம புராணங்களில் சொல்கிறாங்க. இங்கே முருகன் மணக்கோலத்தில் காட்சி அளிப்பார். 2ஆம் படை வீடான திருச்செந்தூரை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். திருச்செந்தூரில் தான் சூரபத்மனை போரில் முருகன் வென்ற இடம்னு சொல்கிறாங்க. இங்கே 4 கிணறு தீர்க்கம் உள்ளதுன்னு சொல்கிறாங்க. இங்கே நம்ம திருச்செந்தூர் முருகனை வணங்கி வந்தால் பகை வியாதி ஆகிய நீங்கள்னு முன்னோர்கள் எல்லாம் நம்பப்படுறது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பழமுதிர்ச்சோலை. பழமுதிர்ச்சோலை முருகன் வயோதிகனாக தோன்றி நக்கீரனுக்கு காட்சி அடித்த இடம்னு சொல்கிறாங்க. அவளுக்கு நாவல் பழத்தையும் உதிர்த்து கொடுத்த இடமும் பழமுதிர்ச்சோலைன்னு சொல்கிறாங்க. அற்புதமாக இருந்துச்சு இந்த இடமும். நெக்ஸ்ட்டு இங்கே திருவிளக்கு ஏற்றி வைக்க இடம் ஒன்று இருக்குது. அதில் வேலும் மயிலும் இருக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பழனி. பழனியில் முருகன் ஞானப்பழம் கிடைக்காதனால கோபம் கொண்டு பழனி மலையில் போய் ஆண்டி கோலத்தில் இருப்பதாக நம்ம புராணங்கள் சொல்கிறது. பழனி மலை உச்சியிலே அப்படிங்கிற பாட்டு, நிறைய பாட்டு இருக்குது நண்பர்களே முருகனுக்கு. அதே மாதிரி கடைசியாக நமக்கு திருத்தன்றியுடன்
அவ்வளோதான் நண்பர்களே, இதுதான் நம்மளோட முதல் லாங் வீடியோ அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு V2S Trio Vlogs கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.